பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சபைக்கு போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களோட உங்கள் ஊழியக்காரர்களோடு பேச கர்த்தர் சித்தம் கொண்டவராக இருக்கார். என்ன பேசுகிறாங்களோ அதை நீங்கள் மனசார ஏற்றுக்கொண்டு மாற்றத்திற்குள்ளே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட இருக்க வல்லவராக இருக்கார். என்ன வசனம் எனக்காக பேசியிருக்கிறார் கேட்குறீங்களா? ஜான் சாப்டர் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் உங்களுக்கு எல்லாருக்குமே அப்படின்னும் பொழுது எல்லாரும் சுற்றி இருப்பாங்க, யாருமே இல்லாத போல ஒரு ஃபீல் பண்ண வைக்குதுன்னா அதுவுமே திக்கற்றவர்களாக கருதப்படுகிறது. உங்களை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, உங்கள் கூட நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்க, ஆனால் நீங்கள் அழுவும் போது தனித்து அழுகிறவர்களாக காணப்படுவீங்க. அப்படியா இருக்கும் பொழுது நீங்கள் திக்கற்றவர்களாக காணப்படுகிறீங்க. திக்கற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது தாய் தகப்பனை எழுந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பேசுகிற காரியம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி. ஓய்வு நாளில் எதுக்காக இந்த வசனம் பேசுகிறாருன்னு தெரியல, ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்கு இது பேசி ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை திக்கற்றதுலேருந்து மாற்றி, யார் உலகம் இன்றைக்கி பக்கத்தில் இருந்தவங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை பரியாசம் பண்ணி பேசியிருக்கக்கூடும். இவனுக்கு யாருமே இல்லை, இவனை அடிச்சு போட்டால் கூட யாரும் கேட்குற ஆளுங்க கிடையாது, நாதி இல்லை, வேறு கதி இல்லைன்னு சொல்லி புருஷனை எழுந்து தவிக்கிற ஒவ்வொரு மனைவி மாறுங்க, இவன் நல்ல காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, இவனால் இந்த காரியம் உருப்படாதுன்னு சொல்லி உங்களை தள்ளி வச்சு பார்க்குறாங்களா? அநேக இடத்துல நம்ம திக்கற்றவர்களாக காணப்படுவோம். எப்படின்னா பணக்காசு இல்லாத போது திக்கற்றவர்களாக இருக்குவோம், மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாத இருந்தால் அது திக்கற்றவர்களாக எண்ணப்படும். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நம்மை சகாயராக இருந்து நமக்கு கூட இருந்து உதவி பண்ணுகிற ஒத்தாசையாளராக இருக்கிறார். வேதத்தில் அதனால தான் அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் நல்ல துணையாளர் என்று சொல்லி. இந்த தோள் கொடுக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருப்பார். எல்லாரும் இப்படி எதிர்பார்ப்பாங்க, என்னென்னா அவன் ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பக்கத்தில் இருந்து எனக்கு நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு தைரியம் கொடுத்தா போதும்னு சொல்லி. அந்த தைரியம் மனுஷன் வாயிலிருந்து வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு நேராக இந்த தைரியத்தை கொடுக்குறாரு. ஹாஸ்பிட்டலில் நீங்கள் படுத்து கொண்டு இருக்கலாம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு இந்த யூடியூப்பில் இது ஸ்க்ரால் பண்ணும்போது யதார்த்தமாக வீடியோவாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களை ஒரு நாளும் நான் திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி. உங்கள் சூழ்நிலை இன்னைக்கு அப்படி காணப்படும், உங்களுடைய சந்தர்ப்பங்கள் அப்படி ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு திக்கற்றவர்களாய் இல்லாமல் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாத்திலும் உங்களுக்கு உத்தாசையும் உதவியும் தருகிற தேவனாக இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறையல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு பர்க்கபலம் நிறையல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நிறையல்லவோ, ஆதரவற்ற எனக்கு நிற்பவரும் நிறையல்லவோ, ஜீவபலம் நிறையல்லவோ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.